بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم إنكم تختصمون إلي ولعل بعضكم ألحن بحجته من بعض فمن قضيت له بحق أخيه شيئا بقوله فإنما أقطع له قطعة من النار فلا يأخذها أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனம் பிறருக்கு சொந்தமான பொருட்களை அல்லது செல்வத்தை, அசையும் அசையாத சொத்துக்களை அபகரிப்பது சம்பந்தமாக பேசுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கிடையில் முறைகேடாக உண்ணாதீர்கள். வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி, அந்த நோக்கத்தில் நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு லஞ்சம் கொடுக்காதீர்கள். லிதஅக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ் பில் இஸ்ம், மக்களுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை நீங்கள் உண்ண வேண்டும் என்பதற்காக, பாவமான முறையில் உண்ண வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யாதீர்கள், தெரிந்து கொண்டே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, ஒருவருக்கு சொந்தமான அசையும் பொருட்களாக இருந்தாலும் சரி, அசையாத பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை அடுத்தவர் அபகரிப்பது என்பது ஹராம், மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்டது என்று நம்முடைய மார்க்க சட்ட வல்லுநர்கள் கூறுவார்கள். நான் எதுக்கு இந்த செய்தியை இங்கே சொல்கிறேன் என்பதை நான் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தி விடுகிறேன். இன்றைக்கு தமிழக அளவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிட்டத்தட்ட 2 வாரங்களாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு மலையை முஸ்லிம்கள் தங்களுடைய மலை என்று சொல்கிறார்கள், அதை அபகரிக்க பார்க்கிறார்கள். கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று தேவையில்லாத ஒரு பிரச்சனையை அவர்களுடைய அரசியல் ஆதாயம் என்கின்ற ஒரு அற்ப விஷயத்திற்காக நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக சௌஜன்யத்தை சங்க பரிவாரங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை மையப்படுத்தித்தான் நான் இந்த செய்தியை இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். எத்தகைய குற்றச்சாட்டுக்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது வைக்கப்படுகிறது. அந்த மலையை தங்களுடைய மலை என்று சொல்கிறார்கள். கந்தர் மலையை நாம் எப்படி சிக்கந்தர் மலை என்று சொல்ல அனுமதிக்க முடியும்? இதை விட்டுட்டா அடுத்து பழனி மலையை பாபா மலை என்று சொல்வார்கள். இதெல்லாம் நான் கற்பனையாக சொல்லலை, எல்லாமே குற்றச்சாட்டுகளாக வந்த விஷயங்கள். அப்போ எப்படி ஒன்று ஒன்றா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
என்கின்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் பரவவிட்டு அதன் மூலமாக அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையிலான நட்புறவை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தோழர்களே, இந்த பிரச்சனையில் நாம் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம் மீது கரிசனை உள்ள முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலேயும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நான் இந்த செய்தியை இங்கே சொல்கிறேன். அருமையான தோழர்களே, சிக்கந்தர் தர்கா வரலாறு, யார் அவர், எப்படி அங்கே வந்தார், அவருக்கான நினைவிடம் அங்கே எழுப்பப்பட்டது எப்போது, போற போக்கில் அடிச்சு விடுறாங்க. இடைக்காலத்தில் வந்த ஒரு கட்டடம் அது என்று போற போக்கில் அடிச்சு விடுறாங்க. விவாதங்களில் பங்கெடுக்கக்கூடிய சங்கி கூட்டங்களும் அடித்து விடுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி யதார்த்தத்தை சொல்ல வேண்டிய நெறியாளர்கள் கூட அதை சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடைக்காலத்தில் வந்தது, இன்னும் நேத்தோ முந்தானாலோ வந்த மாதிரி. அந்த வரலாறு எப்பொழுது தொடங்குகிறது? கிபி 12வது நூற்றாண்டில் தொடங்குகிறது. இன்னைக்கு நாம கிபி 21வது நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 800 வருட பாரம்பரியமிக்க பழமையான ஒரு கட்டடம் அது. 800 வருடங்களாக முஸ்லிம் சமூகம் சொந்தம் கொண்டாடி வரக்கூடிய ஒரு கட்டடம் அது. எந்த இடத்துலயாச்சும் முஸ்லிம்கள் அந்த மலை எங்களுக்கு உள்ளதுன்னு சொன்னாங்களா? மொத்த மலை எங்களுக்கு உள்ளதுன்னு எங்கேயாவது முஸ்லிம்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்களா? யார்கிட்டயாச்சும் போய் புகார் கொடுத்துருக்குறாங்களா? இந்த இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்களா? என்னைக்கு சொன்னாங்க முஸ்லிம்கள் இந்த மலை எங்களுக்கு உள்ளதுன்னு? சிக்கந்தர் பாபா தர்கா எங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு போகின்ற பாதை, மலைப்பாதை எங்களுக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் சொந்தம் கொண்டாடி இருக்கிறார்களே தவிர மொத்த மலையும் எங்களுக்கு உள்ளதுன்னு சொந்தம் கொண்டாடவே இல்லையே. ஆனால் இன்றைக்கு சங்க பரிவார தலைமை பேய்கள் எல்லாம் இன்னைக்கு ஓங்கார குரலில் சொல்லிக் கொடு அதை அபகரிக்கிறாங்க, தங்களுக்கு உள்ளதுன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? சொல்லவே இல்லையே, யாரும் சொல்லவே இல்லை. நாம் இங்கே அந்த வரலாறை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கருத்துப்படி கிபி 14வது நூற்றாண்டை சார்ந்த ஒரு தர்கா என்று வருகிறது. அந்த கருத்தின்படி கிட்டத்தட்ட 600 வருடம் பழமையான ஒரு வரலாற்று நினைவிடம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது. 600 வருடத்திற்கு முந்தைய ஒரு வரலாற்று நினைவிடம் அது. இன்னொரு கூற்றுப்படி 12வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில் கிட்டத்தட்ட 1195க்கும் 1207க்கும் இடையில் அங்கே இஸ்கந்தர் என்கின்ற ஒரு மனிதனால் ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கிறது. முதல்ல கட்டப்பட்டது பள்ளிவாசல் தான். சூஃபிகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஏது பாஸ்போர்ட்டு, அன்னைக்கு ஏது ஃப்ளைட்டு, மக்களுக்கு நல்லது சொல்லிக்கொண்டே போவார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற சித்தர்கள் வேற எங்கேயாவது போவாங்க, அங்கே இருக்கிற சூஃபிகளுக்கு வருவாங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்வதற்காக வந்த ஒரு குழுவில் தான் இவரும் வருகிறார். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் அவருடைய அதிகாரத்திற்கு கீழே வருகிறது. அப்போது அவர் அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டுறார். பள்ளிவாசல் கட்டியும் கட்டாமலுமாக அந்த அறகுற வேலையோடு நிற்கும் போது தான் அவர் கொல்லப்படுகிறார். அப்படியே அந்த வேலை நின்று விடுகிறது. 1207 அவர் கொல்லப்பட்டார். இன்னைக்கு கூட அந்த பள்ளிவாசலுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா ஈசவி 1211 கல்வெட்டு இருக்குது. ஹிஜ்ரி 601 அல்லது 607 அங்கே கல்வெட்டு இருக்குது. அப்போ எவ்வளவு காலத்திற்கு முந்தைய ஒரு கட்டடம் அது. இப்போ அவர் தான் அங்கே பள்ளிவாசலை கட்டுகிறார். அந்த பணி நிறைவடைவதற்கு முன்பே எதிரிகளால் அவர் கொல்லப்படுகிறார். அவருடைய அடக்கத்தலமும் அங்கேயே இருக்கிறது. இதற்கு பிறகு கிபி 17வது நூற்றாண்டில்
மதுரையினுடைய ஆளுநராக மருதநாயகம் என்று போட்டப்பட்ட கான் சாஹிப் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்படுகிறார். ஏன்னா பிரிட்டிஷ் படையில் சேர்ந்து கமாண்டோவாக சேர்ந்து அந்த மனிதர் தமிழ்நாடு முழுக்க பெற்ற வெற்றிகள் ஏராளம். ஆங்கிலேயர்களுடைய காலில் கொண்டு போய் அந்த வெற்றியை கொடுத்த உடனே கான் சாஹிப் மேலே மருதநாயகத்தினுடைய அவர் மீது ஆங்கிலேய அரசு தன்னுடைய மொத்த பாசத்தையும் பொழிகிறது. எனவே அவர் கௌரவிக்கும் முகமாகத்தான் கான் சாஹிப் என்கின்ற பட்டத்தையே கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர் 1970களில் 75 பிறந்தவர். அவர் 64 இறந்து போறார். 1764 இறந்து போறார். அதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் மதுரையினுடைய ஆளுநராக கான் சாஹிப் நியமிக்கப்படுகிறார். அவர் ஆளுநராக மதுரைக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அந்த நிறைவடையாத அந்த பள்ளிவாசலை கட்டி முடித்தார். அதே போல இறந்து போன அந்த இஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடைய நினைவாக அவருடைய இடத்தில் ஒரு நினைவிடமும் எழுப்புகிறார். அவ்வாறு எழுப்பப்பட்ட நினைவிடம் என்று பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 300 வருஷம் ஆயிடுச்சு. 300 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ எவ்வளவு பாரம்பரியமான பழமையான ஒரு நினைவிடமாக முஸ்லிம்களுடைய கையில் அது இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வரலாறெல்லாம் முழுக்க முழுக்க மூடி மறைக்கப்பட்டு, இந்த வரலாறு எங்கே திறந்தாலும் கிடைக்கும். இன்னைக்கு தான் எதுவுமே ரகசியம் கிடையாது, எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியுமே. ஒரு பொத்தானுடைய அழுத்தலில் இவ்வளவு விஷயங்களும் வந்து விடக்கூடிய எல்லோரும் நாமெல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் உசுரோடு இருக்கிற ஒரு காலகட்டத்திலேயே முழு பூசணிக்கையை சோத்துல மறைக்கிற மாதிரி முஸ்லிம்களுக்கு அது சொந்தமே இல்லை அப்படிங்கிறத போல ஒரு துர்ப்பிரச்சாரம் நடக்குதுன்னு சொன்னா, தோழர்களே, இந்த துர்ப்பிரச்சாரத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நான் லாஸ்ட்ல பேசுறேன். அருமையான தோழர்களே, கிட்டத்தட்ட 800 வருடங்கள் பழமையான ஒரு பள்ளிவாசல் அல்லது 600 வருடங்கள் பழமையான ஒரு பள்ளிவாசல், 300 வருடங்களுக்கு மேல் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தர்கா நினைவிடம், அடக்கத்தலம், அது அன்றிலிருந்து இந்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களுடைய உரிமையில் இருந்து கொண்டிருக்கிறது. வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, தொழுகை நடக்குது. அங்க சில முஸ்லிம்கள் அந்த இடத்துக்கு போய் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நேர்த்திக்கடன் செய்துவிட்டு அங்கே போய் என்ன செய்யறாங்க, ஆடு மாடுகளை அல்லாவின் பேரால் அறுத்து குர்பானி கொடுத்து விட்டு பலிவிட்டு விட்டு அதை சாப்பாடு ஆக்கி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நேர்த்திக்கடன் என்கின்ற ஒரு வழிபாட்டை எங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தோழர்களே, திடீர்னு வந்து இதை மாற்றி பேசுவது என்பது இங்கே இருக்கிற சௌஜன்யத்தை கெடுக்காமல் வேறு என்னன்னு சொல்ல முடியல. அவங்களுக்கு இந்த அஜெண்டா இல்லாமல் வேற என்ன அஜெண்டா இருக்க முடியும்? தோழர்களே, அந்த மலை எங்களுக்குரியது என்று என்றைக்காவது முஸ்லிம் சமூகம் உரிமை கொண்டாடி இருக்கிறதா? உரிமை கோரி இருக்கிறதா? நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்களா? மொத்த மலை எங்களுக்கு உள்ளதுன்னு சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. அது எந்த வகையில்? இலங்கையில் ஆதம் மலைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? மொத்த மலையும் முஸ்லிம்களுக்குள்ள அர்த்தமா? ஆதம் நபியினுடைய கால் அங்கே பதிந்த காரணத்தினால் ஆதம் மலை என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதான். அதே போல் அவருடைய நினைவிடம் அங்கே இருக்கிறது, அடக்கத்தலம் இருக்கிறது என்கின்ற ஒரு பெயரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது அந்த குறிப்புக்காக சொல்லப்பட்ட விஷயம். எங்கே முஸ்லிம்கள் சொந்தம் கொண்டாடினார்கள்? சொந்தம் கொண்டாடணும்னு சொன்னா என்ன செஞ்சிருந்திருக்கணும்? குறைஞ்சபட்சம் போய் புகார் கொடுத்துருக்கணும்ல, அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு திறந்திருக்கணும்ல, அல்லது அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சிருக்கணும்ல. இப்படி எங்கேயாச்சும் எப்பவாச்சும் நடந்துச்சா? இல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களுடைய உரிமையில் பாத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டடம், அந்த பள்ளிவாசலும் நினைவிடமும் தோழர்களே, அது முஸ்லிம்களுக்கு உரியதுதான் என்பது சுதந்திரத்திற்கு முன்னால்
ஆங்கிலேயர்களுடைய நீதிமன்றத்தின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பின்னால் 70களில் இந்திய நீதிமன்றங்கள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களுக்கு உள்ளது அப்படின்னு. இத்தனைக்கும் வழக்கு போட்டது முஸ்லீம்கள் கிடையாது, வழக்கு போட்டது முஸ்லீம்கள் இல்லை. அங்குள்ள கோவில் நிர்வாகம் மொத்த மலையும் எங்களுக்குரியது என்று ஒரு வழக்கு போடுகிறார்கள். அரசு என்ன சொல்லுதுன்னா, இன்னென்ன இடங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு உள்ளது, இன்னென்ன இடங்கள்லாம் இந்துக்களுக்கு உள்ளது, இந்த ரெண்டும் போக இருக்கிற எல்லா புறம்போக்குகளும் முஸ்லீம்களுக்கு இது அரசுக்குரியது என்று அரசு சொல்கிறது. அரசனுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை எதிர்த்து கோவில் நிர்வாகம் இல்லை இல்லை மொத்த மலை எங்களுக்குள்ளது தான், தர்காவை தவிர பள்ளிவாசலை தவிர அங்கே போகிற பாதையை தவிர சர்டைன் கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் சில விவசாய நிலங்களை தவிர, அதே போல் ஏற்கனவே சர்வே எடுக்கப்பட்ட சில நிலங்களை தவிர பாக்கியெல்லாம் எங்களுக்கு உள்ளது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கோவில் நிர்வாகம் சொல்லுது. இதுதான் விஷயம். 1923 மதுரை கீழமை கோர்ட்டில் இந்த வழக்கு தாக்கலாகிறது. அடிஷனல் சப்கோர்ட் மதுரை, அங்கே வழக்கு நடக்கிறது. வழக்கு தாக்கல் பண்ணது முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் வெர்சஸ் ஹிந்துஸ் நடக்கல, ஹிந்துஸ் வெர்சஸ் கவர்மெண்ட், அப்படிதான் அந்த வழக்கு போச்சு. அரசாங்கம் இன்னென்ன இடங்களை தவிர பாக்கி எல்லா இடமும் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லுது. இல்லை இல்லை இன்னென்ன இடங்கள் போக பாக்கி எல்லா மலையும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்துக்கள் சொல்றாங்க. இதில் தான் கோர்ட் அந்த வழக்கு போகுது. சரி, கோர்ட் என்ன முடிவாச்சு, என்ன முடிவு செஞ்சிச்சு தோழர்களே? கோர்ட்டு மிக அழகான முடிவு செய்தது. இந்து பத்திரிகையில் வந்துச்சு. The temple claimed the whole hill except certain cultivated and assessed lands and the site of mosque. பள்ளிவாசல் இருக்கின்ற இடத்தை தவிர, அதே போல அளக்கப்பட்ட சில நிலங்களை தவிர, அதுபோல சில விவசாய நிலங்களை தவிர பாக்கி எல்லாம் எங்களுக்கு உள்ளதுன்னு கோவில் கிளைம் பண்ணுது. அப்போ கோவில் கிளைம் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, பள்ளிவாசல் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுது. அப்படிதானே அர்த்தம்? எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுது. அப்போ அன்னைக்கு அங்கே சண்டை முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் கிடையவே கிடையாது. அந்த வழக்கு அரசாங்கத்துக்கும் இந்துக்களுக்குமானது. அரசாங்கம் சொல்லுது புறம்போக்கு நிலம் எனக்கு உள்ளதுன்னு, குறிப்பிட்ட நிலத்தை தவிர. இல்லை இல்லை முஸ்லீம்களுக்குரிய பள்ளிவாசல் இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர பாக்கி எல்லாம் எங்களுக்கு உள்ளதுன்னு இந்துக்கள் சொல்கிறாங்க. கோர்ட்டில் வழக்கு நடக்குது. கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா, பள்ளிவாசலை தவிர, விவசாய நிலங்களை தவிர, அதுபோல் அளக்கப்பட்ட சில நிலப்பகுதிகளை தவிர, நம்ம நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் குறிப்பிடுறாங்க, அந்த இடத்தை தவிர, தவிர பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய வழிப்பாதை தவிர பாக்கி எல்லாம் கோயிலுக்குரியதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. 1923 வந்த தகவல் இந்து பத்திரிகையில் இன்னைக்கு இருக்குது. இதற்கு பிறகு சென்னை மாகாண அரசு இந்த வழக்கை, இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் மேல்முறையீட்டுக்கு இன்னைக்கு டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அன்னைக்கு லண்டனுக்கு போகணும், பிரிவியூ கோர்ட்டுக்கு தான் போகணும். லண்டனுக்கு மேல்முறையீடுக்கு போகுது. பல ஆவணங்களை சரிபார்த்து லண்டனில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிவியூ கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரை அடிஷனல் சப்கோர்ட் என்ன தீர்ப்பை கொடுக்கிறதோ அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறார். 1931 இது வருது. இன்னைக்கு ஒரு சங்கி தலைவர் ஒருவர் பேசுகிறார், 1931 தீர்ப்பிலேயே அது எங்களுக்கு சொந்தம் இருக்குது, எங்களுக்கு சொந்தம் இருக்குதுன்னு அந்த ஆள் கத்துறான், ஏதோ வெடிக்கிற மாதிரி. அந்த தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மதுரை அடிஷனல் சப்கோர்ட் என்ன தீர்ப்பை கொடுத்ததோ அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறோம் என்று இருக்கிறது. மதுரை கீழமை கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? எக்ஸப்ட் இன்னென்ன நிலங்களை தவிர, மாஸ்கை தவிர, அப்படிதானே கொடுத்துச்சு. அப்ப தவிரன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வேற ஆளுகளுக்கு சொந்தம் தானே அர்த்தம். அப்படித்தானே நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது.
அப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கோர்ட்டாலேயே முஸ்லிம்களுக்குரியது என்று சொல்லப்பட்ட நமக்கு முன்னால் மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக இருக்கின்ற ஆதாரங்கள் இருக்கவே இதையெல்லாம் மூடி மறைக்கிற மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா சமூகத்தில் சௌஜன்யத்தை கெடுப்பதற்கு உரிய வேலைகளை செய்கிறார்கள் என்று சொன்னால் தோழர்களே, இது வேறொரு நோக்கத்திற்காக செய்யப்படக்கூடிய செயல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலையா? ஆக அருமையான தோழர், எப்போதுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சங் பரிவார்களுடைய உயிரோட்டமே எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பொய்யில கிடையாது, அதே மாதிரி உண்மையிலையும் கிடையாது. பாதி பொய்யில தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுடைய இருப்பே பாதி பொய் அல்லது பாதி உண்மை. பாதி பொய்ன்னு சொல்லக்கூடாது, பாதி உண்மை. அந்த மலை இந்துக்களுக்குரியதுன்னு கோர்ட்டு சொல்லுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது பாதி உண்மைதான். இந்த இடத்த தவிரன்னு சொல்லியிருக்காங்க, அதை சேர்த்து சொல்லணும்ல. எப்போதுமே முழு பொய்யை விட பாதி உண்மை மிக மோசமானது. அது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் சமூகத்தில். அந்த பாதி உண்மையில் தான் இவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வரலாறு நமக்கு முஸ்லிம்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. யார் அபகரித்தார்? ஒரு முஸ்லிம் எப்படி அபகரிக்க முடியும்? அதுவும் வழிபாட்டு நோக்கத்திற்கான இடத்தை எப்படி அபகரிக்க முடியும்? அருமையான தோழர்களை நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனம் என்ன சொல்கிறது? உங்களுக்கிடையிலே மற்றவர்களுடைய செல்வத்தை பறித்துக் கொள்வதற்காக நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீர்கள், அதை நீங்கள் பாவம் என்று தெரிந்து கொண்டே சாப்பிடுவதாக ஆகிவிடும். சாப்பிடுறது அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு உருவகமாக சொல்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, ஊராம் பணத்தை ஏமாத்தவன அவன் என்னப்பா ஊராம் பணத்தை ஃபுல்லாக விழுங்கிட்டான்னு சொல்லுவோம்ல, இந்த விழுங்குறது முழுங்கிட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த கோணத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்த சாப்பிட்டா அப்படின்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்தவர்களுடைய பணத்தை செல்வத்தை நீங்கள் அபகரித்து விழுங்கி விடாதீர்கள் என்கின்ற இந்த வசனத்தை அல்லாஹு தாலா எப்பொழுது இறக்கினான் என்று நாம் பார்க்கும்போது தோழர்களே, 2 சஹாபிகளுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு ஒரு நிலம் சம்பந்தமா. ஒவ்வொருத்தரும் சொன்னார் எனக்கு உள்ளதுன்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து சூழ்நிலை ஆதாரங்களை எல்லாம் கவனித்து ஒருத்தருக்கு தீர்ப்பளிச்சிட்டாங்க. தீர்ப்பளிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வெளியில் 2 பேர் இன்னும் தகராறு பண்ணி நிற்கிறாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு தகராறு போயிடணும்ல, ஆனால் தகராறு தொடருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வந்து சொன்னார்கள், இன்னக்கும் தக்தஸிமூன இலைய, நீங்கள் என்னிடத்தில் வழக்குகளை கொண்டு வந்து வாதாடுகிறீர்கள். வலஅல்ல பஅலக்கும் அல்ஹனு பிஹுஜ்ஜதிஹி மின் பஅதின், உங்களில் சிலர் மற்ற சிலரை விட வாதாடுவதில் திறமை மிக்கவர்களாக இருக்கலாம். சமயோஜிதமாக நீங்கள் வாதாடிடலாம். உங்களுடைய வாதத்தை கேட்டு, நீங்கள் வைத்த வாதத்தை கேட்டு முன்வைத்த சான்றுகளை வைத்து, ஃபமன் கலைத்துலஹு பிஹக்கின் பிஹக்கி அஹீஹி ஷைஅன் பிகௌலிஹி, அவருடைய வாதத்தையும் சான்றையும் கவனித்து நான் அவருக்கு சொந்தமில்லாத ஒன்றை அவருக்குரியது என்று நான் தீர்ப்பளித்து விட்டால், நான் தீர்ப்பளித்ததனாலேயே அது அவருக்கு ஹலால் ஆகிவிடும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஃபமன் கலைத்துலஹு பிஹக்கி அஹீஹி ஷைஅன் பிகௌலிஹி ஃபஇன்னமா அக்தஅலஹு கித்அத்தம் மினன் நார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் அவருக்கு கொடுத்தது என்பது நரகத்தின் ஒரு துண்டை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஃபலா யௌஹுதுஹா, நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை அனுபவிக்காதீர்கள், அதை பயன்படுத்தாதீர்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு அந்த சஹாபிகள் தங்களுக்கு இடையில் தகராறை விட்டுவிட்டு யார் உரிமையாளரோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த வசனமே அருளப்பட்டது என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்படி வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, மனிக்தத ஷிப்ரம் மினல் அர்தி துல்மன், அநியாயமாக அராஜகமாக பிறருடைய நிலத்தில் ஒரு ஜான் அளவை யார் அபகரித்துக் கொள்கிறாரோ, அது அராஜகம் பண்ணி தான் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. ஊருக்கு தெரியாமல் சும்மா வளைச்சி போட்டுக்கிட்டாலும் சரிதான். அளந்து பார்க்கும்போது ஒரு ஜான் கூட எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவ்வகஹுல்லாஹு இய்யாஹு யௌமல் கியாமத்தி மின் 7 அர்லீனா,
அவர் அபகரித்த நிலத்தை 7 அடுக்குகளுக்கு கீழிருந்து அவருடைய கழுத்தில் அல்லாஹ் மறுமையில் மாட்டி விடுவான். 2 செங்கல்ல சுமக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை. 2 செங்கல்ல சுமக்கிறதுக்கு சக்தி கிடையாது நம்மள்கிட்ட. அதிகபட்சமாக 5 செங்கலை சுமக்கலாம். ஆனால் நிலத்தை 7 பூமிகள் வரைக்கும் 7 அடுக்குகள் வரைக்கும் மொத்தமாக சுமக்கிறதுனா எப்படி சுமக்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், கழுத்தில் மாட்டி விட்டுருவாங்க. இப்படிப்பட்ட வழிகாட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் கொண்டு வளர்க்கப்பட்ட ஒரு சமூகம் எப்படி அடுத்தவர்களுக்குரிய நிலத்தை அபகரிக்கும்? அதுவும் புனிதமான நோக்கத்திற்காக, வழிபாடு நோக்கத்திற்காக எப்படி அனுமதிக்கும்? மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? வழிபாடு நோக்கத்துக்காக வேண்டி பிறருடைய நிலத்தை அபகரிக்க முடியுமா? அப்படி ஏதாவது வழிகாட்டல் இருக்கா? தோழர்களே, இதா புனிய ஃபில் புகாத்தில் மக்சூபதி அவ் குரிஸ ஃபஇன்னஹு யல்ஸமு கத்உ ஸாலிகல் பினாய் வல் கஸ். மார்க்கம் சொல்லுது, அபகரிக்கப்பட்ட நிலத்தில் ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டாலோ அல்லது ஒரு மரம் நடப்பட்டாலோ, நான் வளர்த்துட்டேங்க, இதை நான் போட்டு காசு போட்டு கட்டிட்டாங்க இதை அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. அந்த நிலத்தை அகற்றி கொடுக்க, அந்த கட்டடத்தை அகற்றி கொடுக்க வேண்டும், அந்த மரத்தை அகற்றி கொடுக்க வேண்டும். திரும்ப அவங்களுக்கு தான் கொடுக்கணும். வேறு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதை இடிக்கிறதுங்கிறது காசு வீணாக போயிடும், அதனால் அந்த இடத்திற்கு அவர் சொல்லக்கூடிய மதிப்பை விட அதிகமான தொகையை கொடுத்துடணும் என்று மார்க்கம் சொல்லுது. அதே போல தோழர்களே, அபகரிக்கப்பட்ட நிலத்தில் தொழுதால் தொழுகை கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. தொழுகை நிறைவேறாது. ஹம்பலி மதுஹபினுடைய சட்டம் நிறைவேறாது. வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொழுகை நிறைவேறினோம், ஆனால் பாவமும் சேர்ந்து பாவத்துடன் நிறைவேறும் அந்த தொழுகை. அதாவது சேத்தையும் வாரி பூசிக்கிட்டு குடிக்கவும் செய்கிற மாதிரி அது. இப்படிப்பட்ட வழிகாட்டல்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் எப்படி ஒரு வழிபாட்டு தலத்தை, பிறருக்கு சொந்தமான நிலத்தை தங்களுடைய வழிபாடுகளுக்காக எப்படி அபகரிப்பார்கள்? அப்படி ஏதாவது உரிமை கொண்டாடினார்கள், அபகரித்தார்கள், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குதா? ஓப்பன் சேலஞ்ச். எப்படி இந்தியாவில் முடியாது? நமக்கு சொந்தமான நிலத்தில், நமக்கு சொந்தமான பணத்தில் பள்ளிவாசல் கட்டணும்னாலே இங்கே எவ்வளவு பெரிய தடைகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கையில் நாம் எப்படி அடுத்தவங்களுடைய இடத்தை போய் அபகரிக்க முடியும்? செய்ய முடியுமா அந்த வேலையை? இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சதாக ஏதாவது ட்ராக் ரெக்கார்டு இருக்குதா? ஆனால் ஒரு விஷயம், தமக்கு சொந்தமில்லாத ஒன்றை தமக்கு சொந்தமானது என்று அராஜகம் செய்யக்கூடிய, உரிமை கொண்டாடக்கூடிய ட்ராக் ரெக்கார்டு சங்கிகள்கிட்ட தான் உண்டு. சங்கிகள்கிட்ட தான் இருக்குது. இந்த பரங்கி மலை இருக்குது பாருங்க, ஆலந்தூரில் பரங்கி மலை. ஒரு காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்து முன்னணி இது பரங்கி மலை கிடையாது, பிரிங்கி மாமலை அப்படின்னு சொன்னாங்க. பிரிங்கி முனிவர் அங்கே போய் தவம் இருந்தார், அதனால் எங்களுக்கு உள்ளதுன்னு போய் அதை போய் பிடிக்க போனாங்க. பிரச்சனை வந்துச்சு எனக்கு. இப்படி இல்லாத பொல்லாத சொல்லி அபகரிக்கிறோம்னா நம்மளால முடியாதா? குற்றாலம் இருக்குதுல்ல, குற்றாலம் எங்களுடைய குத்துபுல் ஆலம் உட்கார்ந்த இடம் இது. குற்றாலம் அதனால தான் பேர் மறுவச்சு எங்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்ல முடியாதா நம்மளால? ஏன், அதுக்கு பக்கத்தில் பொட்டல் புதூரில் தான் அவருக்கு பேரில் ஒரு தர்கா ஒன்று இருக்குது. அப்படியே வந்த வழியில் குத்துபுல் ஆலம் குத்தாலத்தில் குத்த வச்சுட்டு போனாங்க. எனவே குத்துபுல் ஆலம் தான் குத்தாலமாக மாறுச்சு, எங்களுக்குள்ளதான் அந்த இடம்னு நாம் சொல்றதுக்கு முடியாதா? ஆனால் சொல்ல மாட்டோம். சொல்ற அந்த ரெக்கார்டு நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா உரிமைப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க முடியும் என்கின்ற வழிகாட்டலும் சட்டமும் உள்ள ஒரு சமூகம் இது. அந்த சமூகம் இந்த விஷயத்தில் எல்லை மீறாது. அப்படி மீறினால், யாராவது ஒருவர் மீறினால், இந்த சமூகம் அவருக்கு ஆதரவு கொடுக்காது. அதற்காக சமூகம் அவருக்கு பின்னால் நிற்காது. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, இந்த இடத்துல நாம இன்னும் ஒரு செய்தியை சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். சட்டம் படித்தவங்களுக்கு தெரியும், அட்வர்ஸ் பொசஷன் ஒன்று ஒரு சட்டம் ஒன்று சொல்லுது. அனுபவ பாத்தியதைன்னு ஒன்று இருக்குது. அனுபவ பாத்தியதைன்னு அப்படி இந்த சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா?
ஒரு இடத்துல ஒருத்தர் 12 வருஷம் குருடி இருந்துட்டா அதை பற்றி உரிமையாளர் கண்டுகொள்ளாமல், புகார் அளிக்காமல், வழக்கு தொடுக்காமல் அப்படியே விட்டு விட்டால் 12 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த இடம் குடியிருந்தவருக்கே சொந்தம் என்று சொல்கிறது. இந்த சட்டத்துக்கு பேர் அட்வர்ஸ் பொசஷன் சொல்றாங்க. லிமிட்டேஷன் ஆக்ட்ல இந்த மாதிரி தனி மனிதர் ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் ஒருவர் இருந்து விட்டால் அந்த மனிதர் தெரிந்து கொண்டே அவர் மேல புகார் கொடுக்கல, அவர் மேல வழக்கு தொடுக்கல, அதை மீட்டுவதற்கான எந்த வேலையும் பார்க்கல, அப்படியே அலட்சியமா விட்டுட்டாரு, 12 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ 12 வருஷம் ஏன் வந்து சொல்லாம இருந்த, அதனால உனக்கு அது இல்லை, இருந்தவருக்கு தான் சொல்லுது. ஏன்னா 12 வருஷம் வரைக்கும் விட்டார். ஒருத்தர் வந்து சொல்லுவார், 120 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தாங்க தான் குடியிருந்தார், இவர் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. ஒருத்தர் 120 வருஷம் சொல்லுவான், இன்னொருத்தர் 1200 வருஷம் சொல்லுவான். அதனால சட்டம் வந்து ஒரு லிமிட்டேஷன் போட்டிருக்கு 12 வருஷம்னு. அது அரசாங்கத்தினுடைய லேண்டாக இருந்தால் 30 வருஷம்னு என்ன செய்யுது சட்டம் சொல்லுது. 30 வருஷம் ஒரு இடத்துல ஒருத்தர் குடியிருந்துட்டார், அரசாங்கம் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை அப்படின்னா அட்வர்ஸ் பொசஷன் படி அவருக்கு சொந்தம் என்று சட்டம் சொல்கிறது. 600 வருஷம் கையில இருந்திருக்குதுங்க, 600 வருஷம் கையில இருந்திருக்குது. யாருக்கு சொந்தம் இது? அது சொந்தம் என்பதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப தோழர்களே, முழுக்க முழுக்க அநீதி இழைப்பதற்கான ஒரு வேலையை இங்கே பெரும்பான்மை என்கின்ற அராஜகத்தின் மூலமாக செய்வதற்கு சில புல்லுருவிகளுக்கு இங்கே முயற்சி செய்கிறார்கள். தனிமைப்படுத்தப்பட வேண்டிய சக்திகள் அவர்கள். ஒட்டுமொத்த இந்துக்களுக்காகவெல்லாம் அவர்கள் பாடுபடவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களும் இல்லை அவர்கள். சொல்லப்போனா தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான அந்த அந்நியோன்யத்தை குலைப்பதற்காக வந்த கோடாரி காம்புகள் அவர்கள். இன்னைக்கு அதே மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க? போராட்டம் பண்றதுக்கு ஏன் வந்தாங்க? வெளி மாவட்டங்கள்ல தான் போனோம், அவ்வளோ பேரும். மதுரைக்காரங்க யாருமே போகல. மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க? அவங்க அங்கு உள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள்? காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இது என்றுதானே சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடு மாடுகள் அறுப்பதற்கு தடை அப்படின்னு இருக்க எவ்வளோ காலம்? கொரோனா வந்ததற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழல் அதனுடைய நன்மைக்காக வேண்டி கொஞ்ச காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருச்சு, அவ்வளவுதான். அதை தொடர்ச்சியாக யார் கொண்டு வர சொன்னா? யார் தடுக்க சொன்னது? அங்குள்ள வருவாய் அதிகாரி அதை தடுத்திருக்கிறார். காவல்துறை தடுக்கிறது. தடுப்பதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தா? அரசாங்கத்தில் அறிக்கை போச்சா? அரசாங்கத்தில் அறிக்கை போயிருக்கா? ஏதாவது நீங்க செய்யக்கூடாதுன்னு எப்படி செய்ய சொல்ல முடியும்? இதேபோல் இதற்கு முன்னால் உள்ள ஒரு தமிழ்நாட்டின் இன்னொரு அரசாங்கம் கோயில்களில் ஆடு மாடுகள் பலியிடப்படுவதற்கு தடை என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அந்த தேர்தலில் படுதோல்வி. தமிழக மக்கள்கிட்ட அந்த சட்டம் செல்லவே செல்லாது. தோழர்களே, நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இவ்வளவு தெளிவாக நமக்கு முன்னால் சட்டங்களும் ஆதாரங்களும் சம்பிரதாயங்களும் இருந்து கொண்டிருக்கும் போது எப்படி இதை இவங்களால் செய்ய முடிகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் வந்து மாமிச உணவு சாப்பிட்றாங்க. என் இடத்துல உட்காந்து நான் எதை சாப்பிட்டா உனக்கு என்ன? என் இடத்துல உட்காந்து நான் எதை சாப்பிட்டா உனக்கு என்ன? ஒரு எம்பி மேல குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவர் சாப்பிட்டாரா சாப்பிடல ரெண்டாவது விஷயம். அவர் சாப்பிடலன்னு மறுக்கிறார். ஏன் மறுக்கணும்னு கேட்கிறேன் நான். ஏன் மறுக்கணும்? சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. இறைச்சி சாப்பிடுறது தப்பா? பள்ளிவாசல் நீதிமன்ற தீர்ப்பின்படி தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கும் சொந்தமான இடம் என்று இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பிரியாணி சாப்பிட்டா என்ன தப்பு? போகிற வழிபாதையில் உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன தப்பு? நம்ம ஆட்களே சில பேர் ஏன் எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நாம் விட்டு கொடுத்து கொண்டே வந்தால் நாளைக்கு இந்த தெருவில் பள்ளிவாசல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏன்னா உள்ள பிரியாணி ஆக்குறாங்கன்னு சொல்லுவான்.
தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம் என்பதையும் சேர்த்து நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னேன், அவங்களுக்கு நோக்கங்கிறது என்ன? ஒரே ஒரு விஷயம் தான் தோழர்களே, மதவெறியை கிளப்பி மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் அடைவது என்கின்ற 100 ஆண்டு கால அனுபவத்தில் இவர்கள் ருசி கண்ட பூனைகள். ஏன்னா அந்த வழியாத்தான் இவன் ஆட்சியே பிடிச்சான், அந்த வழியாத்தான் பெரும்பான்மை இந்துக்களை திரட்டினான். வடக்கில் இங்கே திரட்ட முடியலை. அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் 2026 தேர்தலை மனதில் வைத்து அரசியல் பேசுகிற நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல, இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. இதை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்படித்தான் சமூகம் பார்க்கிறது. தயவுசெய்து தமிழக ஆட்சியாளர்கள் சற்று கவனிக்க வேண்டும். நீங்கள் சமூக சௌஜன்யத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதற்கு எதிரான மனநிலையில் உங்களுடைய அதிகாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் ஊழியம் செய்து ஊதியம் பெறக்கூடிய அரசாங்க அதிகாரிகளில் சிலர், நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன், இந்துத்துவ சக்திகளிடத்தில் சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா ஒரு தாசில்தாருக்கு எப்படிங்க போய் ஆடு அறுக்கிறதுக்கு தடனை எப்படி போட முடியும்? நான் கேட்குறேன். காலங்காலமாக நடந்துக்கிற இடத்துல இனிமேல் ஆடு இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு தாசில்தாருக்கு எங்கிருந்து உரிமை வந்துச்சு? அரசாங்கம் கொடுக்காம. அந்த கலெக்டர்கிட்ட அவர் கேட்டாரா? அவரு அந்த கலெக்டருக்கு தமிழக அரசாங்கத்திலிருந்து உத்தரவு போச்சா? வழிகாட்டுதல் போச்சா? போகாம எப்படி அதை தடை செய்ய முடியும் அவர்? தோழர்களே, அரசு அமைதியில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஆனால் உங்களிடத்தில் கைகட்டி ஊழியம் புரிந்து சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க அரசு அதிகாரிகள் உங்களை நட்டாற்றில் விடுவது என்கின்ற தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். தயவுசெய்து ஆட்சியாளர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. இதை எங்கள் இடத்துல வச்சு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் பாருங்க. உங்கள்கிட்ட சொல்றது நான் இங்கே வச்சு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில். ஆக அருமையான தோழர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற சவாலான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே நினைவுபடுத்துவதை கட்டாயம் என்று நினைக்கிறேன். இவ்வளவு ஆதாரங்களும் இவ்வளவு சான்றுகளும் இருக்கும்போதே இப்படி பேச முடியும் என்றால், இந்த சான்றுகளும் ஆதாரங்களும் இல்லாத பள்ளிவாசல்கள் என்ன செய்ய முடியும்? ரொம்ப சீக்கிரமாக என்ன செஞ்சிருவாங்க. தயவுசெய்து பள்ளிவாசல் நிர்வாகங்கள் தங்களுடைய பள்ளிவாசலுடைய இடத்திற்கான சான்றுகளை தூசி தட்டி வையுங்கள், அதை சரிப்படுத்தி வையுங்கள். அரசாங்கம் ஒரு நிலம் எனக்குரியது என்று சொல்வதற்கு என்னென்ன பத்திரங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறதோ, ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறதோ, அது அனைத்தையும் தயவுசெய்து நீங்கள் ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாட்டி ஏற்கனவே அங்கிருந்து வக்ஃபு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதம் வந்துகிட்டு இருக்குது, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பிக்கிட்டு இருக்குது. எனவே நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாத்தின் மீது பற்றால் அவர்கள் கொடுத்த சொத்துக்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு அபாயகரமான அபாக்கியமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த நேரத்தில் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற சவால்களை துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்தருள் புரிவானாக. இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தருள் புரிவானாக. இந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரிவர புரிந்து கொள்ளக்கூடிய திறனாளர்களை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு தந்தருள் புரிவானாக. அதன்படி இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அணுகக்கூடிய நல்ல ஆய்வாளர்களை எல்லாம் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.